இந்த ஸ்தூபி செத்து போனவங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கும்போது நினைவு தூண் வச்சுருக்கோம். அந்த நினைவு தூணில் வந்து அவர் வந்து போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல ராம்தாஸ் பண்ணிட்ட பிறகு இவர் வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் பின்னாடியே போய் பண்ணுவாங்க. ஸோ அதில் முதல்ல வந்து சித்தனி ஏழுமலை அந்த ஸ்தூபிலேருந்து ஆரம்பித்து கொள்ளுக்காரன் குட்டை அந்த தேசுங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ராணுவ வீரர் சிறுதொண்டமா தேவி. அவங்க தான் முதல்ல பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டரை துப்பாக்கியால் சுட்டாங்க, கொண்டாங்க. அவர் கடைசியாக இறந்து போனவர். ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து முடியாட்டாலும் ராமதாஸ் போகிறார். எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவனுக்கு 2 பேரும் பண்ணுறது இல்லை. செத்து போன தியாகிகள் வந்து இது வரணும் யாருக்குமே ஒரு சின்ன உதவி செய்யலை. அவெல்லாம் வந்து நான் இருக்கும்போது கலைஞர்கிட்ட பேசி 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை வந்து 1500 ரூபாய் பென்ஷன் வாங்கி கொடுத்தா அது 3000 ரூபாய் இருக்குது, அது 10,000 கேட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து அவங்க வந்து எதுவும் பண்ணல. அந்த தியாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, குடும்பம்லாம் ஏரி வேலை கூலி வேலைக்கு தான் போகிறானுங்க. ஸோ அவங்கள எதுவும் பண்ணலை. நான் வாங்கி கொடுத்த 3 லட்சம் ரூபாயை கூட ராமதாஸ் உங்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வந்து சில பேர்கிட்ட வாங்கி வந்துட்டார். ஸோ இவனுங்க தான் போகிறாங்க. அவங்க யார் வருவாங்க, போய் சும்மா அந்த ஸ்தூபிக்கிட்ட நின்று 2 பூவை போட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இவங்க வந்து தியாகிகள் தினம் கொண்டாடுறாங்க. மீதி ஏரியாளுக்கெல்லாம் மெழுகுவத்தி வச்சு ஊர்வலம் விடுவாங்க. ஸோ இவங்களும் தியாகி தினமும் இதே அன்புமணி கூட சொன்னார். என்ன சொன்னார், நான் மந்திரி ஆன உடனே எல்லா தியாகிகளுக்கும் வந்து கான்கிரீட் வீடு, அடுத்த வருடம் உடனடி எல்லாருக்கும் விவசாய நிலம், அடுத்த வருடம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து சிறு தொழில் வச்சு கொடுத்துருவேன், அந்த குழந்தைங்களை கடைசி வரலும் படிக்க வச்சு நான் வந்து வேலை வாங்கி தருவேன், அரசு வேலை. ஸோ இந்த மாதிரி அவரும் சத்தியம் பண்ணுற மாதிரி, ராமதாஸ் பண்ணுற சத்தியம் மாதிரி அவர் சொல்லிவிட்டு சத்தியசீலர் அவர், இவன் அண்டை புழுகிட்டு போயிட்டாங்க.